ஹாய் எவ்ரி ஒன், நான் சிற்றரசன் டோப்பாவில் ஃபிசிக்ஸ் டியூட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ என்சிஆர்டியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன் ஸ்டேட் போர்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ நம்மளுடைய 12th ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை இப்போ தான் வந்து போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பற்றின ஃபியர் இருக்காது. இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஹெவியாக வந்து இறங்கியிருப்போம். அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம நீட்டை வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. நான் ஸ்டேட் போர்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதே விஷயந்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் நீட் சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் வந்து நீட்லேயும் அவைலபிளாக இருக்குது. 12th இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி நீட்டுக்கான ஒரு 50% சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்க. 11th படிச்சிருப்பீங்க. இப்போது அனதர் 50% வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட் போர்டில் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அனதர் 50% சிலபஸை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கன்ஃபார்மாக வந்து ஸ்டேட் போர்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 1 month ஆர் 1.5 month இருக்கும் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி. அந்த 1 monthல நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th சாப்டர்ஸை ரிவிஷன் பண்ணி உங்களால் நீட்டை கிராக் பண்ண முடியும். ஸோ அதற்கான ப்ராப்பரான கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஓகேங்களா? ஒன்று, நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ரெகுலராக இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக தெரிஞ்ச வேர்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அன்டில் எக்ஸாமுடைய டேட் வரைக்கும், எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கன்சிஸ்டன்சியாக உட்காந்து என்ன பண்ணணும், நான் அந்த டைம் பீரியடில் படிக்கணும். ஸோ அது நம்மளால் முடியாத விஷயந்தான். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நான் கரெக்டாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அந்த ஹவர்ஸில். அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு அந்த ஹவருக்கான டைம் பீரியட் தேவை. சரிங்களா? மினிமம் வந்து ஒரு 2 to 3 hours நான் படித்தேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே கஷ்டம். அப்போது பர் டேவுக்கு நமக்கு 24 hours இருக்குது. அந்த 24 hours வந்து 6 hours வந்து தூங்குறதுக்கும் மற்ற எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து ஒரு 3 hours கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் பேலன்ஸ் நம்ம கையில் 12 to 15 hours இருக்கும். ஓகேங்களா? இந்த 12 to 15 hours நம்ம கரெக்டாக டெய்லியும் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், 4 சாப்டர் தான் வந்து நமக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் பார்ட்டில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 சப்ஜெக்டையும் கிளியராக என்ன பண்ணோம், நம்ம படிக்க ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் நம்ம 12th இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் என்ன பண்ணலாம், கிளியராக படிச்சிடலாம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டில் படிச்சிங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டை கிளியர் பண்ணிட முடியும். அதே ஸ்டேட் போர்டு பேஸ்மெண்ட்லேயே நீங்கள் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸு, எக்ஸ்ட்ரா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நீட்டுக்கு குவாலிஃபைடாக இருக்க முடியும் 12th பேசிக்ஸில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 11th சாப்டர்ஸை வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 11th சாப்டர்ஸை வந்து ரிவிஷன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 11th படித்த விஷயந்தான், அதனால் நமக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரிவிஷனுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் தேவை. ஏன் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி டைம் பீரியட் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் சோர்ஸ். அந்த சோர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பாவில் கொடுக்கக்கூடிய கேப்சூல். இந்த கேப்சூலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் இந்த கேப்சூல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதே மாதிரி சாப்டர் வைஸில் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டடான நோட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூலுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். இது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதை ரிவிஷன் பண்ணிட்டேன் சார், அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணும், அந்த கன்சிஸ்டன்சி டைம் சொன்னோம்ல, அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸு இல்லை அப்படின்னா சாப்டர் வைஸு இல்லை அப்படின்னா டாபிக் வைஸு நம்ம என்ன பண்ணோம், மார்க் டெஸ்ட்டு அப்பியர் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து இல்லை அந்த கண்டென்ட்டில் வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்றத செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணக்குள்ள தான் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணும், அந்த சாப்டருக்குள்ளே எவ்வளோவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோவுக்கு நமக்கு தெரியல அப்படின்றத செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்,
சோர்ஸ் ஹார்ட் ஒர்க் டைம் பீரியட் எனக்கு இருக்குது, அதுக்கடுத்து நான் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த சோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுதான் வந்து நீட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, இப்படி தான் வந்து நம்ம நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்ற ஐடியா கிடைச்சிரும். இப்போ ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபார்மாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகே சார், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 11 to 12 சாப்டர்ஸ் வந்து 11th இருக்குது, அதே மாதிரி 11 to 12 சாப்டர்ஸ் வந்து 12th இருக்குது. அப்போது அரௌண்ட் 22 டாபிக்ஸ் இருக்குது, சாப்டர்ஸே வந்து 22 இருக்குது. அந்த சாப்டர்ஸ்குள்ளே சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் ஒரு 5 to 6 சப் டாபிக்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேயும். இதில் எப்படி நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, ஏன் அப்படின்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கு அதே மாதிரி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஒரு சாப்டர் எடுப்போம், அந்த சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்தோம் அப்படின்னா கரண்ட் இன் தி மைக்ரோஸ்கோபிக் மாடல் எடுப்போம், ஓம்ஸ் லா எடுத்துப்போம், அதே மாதிரி கிர்காஃப் லாவில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எடுப்போம், அதனுடைய அப்ளிகேஷனில் மீட்டர் பிரிட்ஜ். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் வந்து போர்டு எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் நம்ம நீட்டுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நிறைய வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி ப்ரீவியஸ் இயரை வந்து கொஷின்ஸை வந்து நீங்கள் எடுக்கக்குள்ள அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது, ஓகேங்களா, என்ன சாப்டர்லேருந்து அதிகமாக வருதுன்றதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சாப்டருக்குள்ளே எந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து இயர் பை இயர் வந்து கொஷின்ஸ் வருது அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த அனாலிசிஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போர்டு எக்ஸாமில் எப்படி இந்த சாப்டரில் இந்த கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீட் எக்ஸாம்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சாப்டரில் இந்த கொஷின் வருதுன்னு சொல்ல முடியாது, பட் இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் வருது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்டரில் அந்த டாப்பிக்கை நம்மளால் ஃபுல்லாக படித்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கொஷின் கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம டோப்பாவில் ஹை ஈல்டு கான்செப்ட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து பாட்னி அண்ட் சுவாலஜி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 4 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர் வைஸாக கிடைக்கக்கூடிய ஹை ஈல்டு கான்செப்டை மட்டும் என்ன பண்ணுறோம், தனியாக அப்படியே பிரித்து எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட், அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு மெட்டீரியலாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கடைசியாக சொன்னோம்ல இந்த ரிவிஷன் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் ரிவிஷனும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு சேர ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டுக்கு எதெல்லாம் நம்ம படித்தோமோ 12th அதே ரிலேட்டடான டாப்பிக்கை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹை ஈல்டு கான்செப்டை யூஸ் பண்ணி நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது நமக்கு என்ன கிடச்சிரும், ஸ்டேட் போர்டும் நல்ல மார்க் கிடச்சிரும், அதே மாதிரி நீட்லேயும் நம்மளால் குவாலிஃபை ஆக முடியும். ஏன் இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டாக்டர் ஆகக்கூடிய கனவு இருக்கும், நிறைய பேர் நல்லா படிப்பீங்க, ஓகேங்களா, நான் ஸ்டேட் போர்டில் செண்டம்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஸ்டேட் போர்டில் செண்டம் போட முடிகிற உங்களால் ஏன் வந்து நீட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது, இந்த கொஸ்டினை நீங்களே கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டேட் போர்டில் என்னால் 100க்கு 100 மார்க் வாங்க முடியுது சார், ஃபிசிக்ஸ்லேயோ பாட்னிலேயோ இல்லைனா வந்து சுவாலஜிலேயோ கெமிஸ்ட்ரிலேயோ என்னால் 100க்கு 100 ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால் நீட்லேயும் 720 அவுட் ஆஃப் 720 அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா இந்த 4 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன மெத்தடு, கரெக்டான டைம் அலாட்மெண்ட் இருக்கணும், அதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அதுக்கு அடுத்தது கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஓகேங்களா, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எப்போதுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள ப்ரிப்ரேஷனை தாண்டி நமக்கு ப்ராக்டிஸ் தான் வந்து அதிகமாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, நான் திரும்ப திரும்ப உட்காந்து ஒரே சாப்டரை அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே திரும்ப திரும்ப படிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடச்சிட போகிறதில்ல. அந்த கண்டென்ட் எனக்கு தெளிவாக தான் இருக்கும், பட் அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ண கொஷின்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது நமக்கு தேவையானது என்னது, ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, அதுக்கு அடுத்தது வந்து ப்ராக்டிஸ். ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிஸ் மேக் எ பர்ஃபெக்ட் மேன் அப்படின்ற ஒரு கோட்டும் இருக்குது நம்ம கையில். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம்.
நம்மளால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு சீக்ரெட் அண்டு மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டேட் போர்டு ப்ளஸ் நீட் எக்ஸாம் இதை ரெண்டையும் என்னால் ஒரு சேர கிளியர் பண்ண முடியும். அப்படி கிளியர் பண்ணுன்னா எனக்கு தேவையானது என்னென்ன? ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, சோர்ஸு அண்ட் ப்ராக்டிஸ். இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக வந்து ஒரு சேர அமைச்சிட்டேன் அப்படின்னா 2025 உங்களால் என்ன பண்ண முடியும்? கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேட் போர்ட்லேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ் இப்போது ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுத போகிற 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்டு கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீட்லேயும் கிளியர் பண்ணி ஃப்யூச்சரில் டாக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு என்னுடைய விஷஸும். தேங்க்யூ ஆல்.